சேகர் பாபு பல்வேறு விஷயத்தில் இருக்கார். அவர் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராகவும் சிஎம்டிஏ அமைச்சராகவும் இருந்தார். சிஎம்டிஏ துறையில் அவர் இருந்த அந்த நேரத்தில் 25 நம்ம பள்ளிக்கரணையில் பெரும்பாக்கத்தில் என்ன சொல்ல போனால் அங்கே உங்களுக்கு 1250 வீடுகள் கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. அது எது மேலே இருக்குன்னு சொன்னால் ராம்சேர் காடுகள்னு சொல்லி, அதாவது ஈர மணல், அது சதுப்பு நிலம்னு நம்ம சொல்லுவோம். அது மழை பெஞ்சா தண்ணியை ஊறிக்கும். அது அந்த ஏரியா ஃபுல்லாக நிலத்தடி நீரை காப்பாற்றும். அதில் எந்த கட்டுமானமும் கட்டக்கூடாது. அதில் நீங்கள் இது கட்டி பில்லர் போட்டு கட்டினால் 10க்கு 8 முறை நிற்கலாம், 2 முறை பில்டிங்கே கீழே இடிஞ்சு கூட விழலாம். ஒரு சில வருடங்கள் முன்னால் சென்னை முகலிவாக்கத்தில் 2 டவர் கட்டினாங்க. அதில் 1 இடிஞ்சு விழுந்து அதுக்கப்புறம் அடுத்ததும் இடிஞ்சு விழுந்துச்சு. அது மதனந்தபுரம் ஏரியை விட்டு முகலிவாக்கத்தில் இருந்த ஒரு சதுப்பு நிலம். ஸோ இது அதாவது சதுப்பு நிலம்னாலே அது கிட்டத்தட்ட கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோனில் தான் வரணும். அடுத்தது இது மொத்தம் 3000 ஏக்கருக்கும் அதிகமாக ஒரு பகுதி ரிசர்வ் ஃபாரஸ்டாகவும் மீதி ஈர மண் கொண்ட சதுப்பு இது ராம்சேர்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அதிலிருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி பட்டா லேண்டு அப்படி இப்படின்லாம் போய் சொல்லிக்கிட்டு இந்த அப்ரூவலில் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா காமெடி, இது சுற்றுச்சூழல் துறை அதுக்கு என்னைக்கு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் ஜனவரி 20, 2025 இதுக்கு கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. சிஎம்டிஏ பில்டிங் அப்ரூவல் ஜனவரி 23ஆம் தேதி. அந்த ஆஃபீஸ்லேருந்து இந்த ஆஃபீஸ் லெட்ரு வரத்துக்கே 10 நாள் ஆகும். 20ஆம் தேதி லெட்ரு போட்டாலே உங்களுக்கு 24, 25 வரைக்கும் கையெழுத்தாகி வெளியில் டிஸ்பேச்சுக்கு வரும். அப்படி இருக்கிறப்ப 20ஆம் தேதி டேட்டில் சுற்றுச்சூழல் அப்ரூவல் இருக்குது, 25 கிளியர் ஆகுது.